எஸ்கேவோட மதராசி படம் எப்படி இருக்கு அண்ட் எல்லாருமே சொல்ற மாதிரி இது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் ஆக்ஷன் மூவியா இல்லையா அப்படிங்கறத வீடியோல டீடைலா சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அமரனுக்கு அப்புறம் எஸ்கே என்ன டெசிஷன் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கரெக்டான ஜோன்ல தான் எஸ்கே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தவரை இன்டர்வல்ல தான் ஒரு இன்டென்ஸ் மூமெண்ட்ஸே இருக்கும். மிச்சபடி கதையோட தான் எல்லாமே டிராவல் ஆகிட்டு இருக்கும் ஸ்கிரீன் பிளேவும். அண்ட் செகண்ட் ஹாஃபை பொறுத்தவரை நிறைய இன்டென்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆடியன்ஸ்க்கும் சரி, எனக்கும் பர்சனலா நல்லா இருந்துச்சு. மெயினா அணியை பொறுத்தவரை நிறைய வேரியேஷன் ட்ரை பண்ணிருக்காரு அண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு தியேட்டர்ல. ஸோ இப்போ இந்த படத்துல என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் சரி செகண்ட் ஹாஃப்லயும் சரி நீங்க சின்ன சின்ன ஃபிளானஸா கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்கலாம். அண்ட் ஏஆர் முருகதாஸ் சாரோட ரைட்டிங் ப்ரீவியஸ் ஒர்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் கம்பேர் டு ஓல்டர் மூவிஸ் அவரோட ரைட்டிங் இன்னுமே ஸ்ட்ரகிளிங்கா தான் இருக்கு. அண்ட் வில்லன் வித்யூத் அவரை கிளைமேக்ஸ் வரைக்குமே கரெக்டா யூஸ் பண்ணாங்க அப் டு 90%. அந்த 10% கிளைமேக்ஸ்ல அந்த ஜோன் கேரக்டர் ஆர்க்கை விட்டு வெளியில போன மாதிரி இருந்துச்சு. அண்ட் என்ன பொறுத்தவரை தளபதிக்கு அப்புறம் கமர்ஷியல் வைஸா இருக்கட்டும் அவர் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டா இருக்கட்டும் என்னை பொறுத்தவரைக்கும் எஸ்கே கரெக்டா மேட்ச் ஆகிட்டு இருக்காரு. ஸோ மொத்தத்துல இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அண்ட் உங்களோட ஒப்பீனியன் ஆல்வேஸ் வெல்கம். கீழே கமெண்ட் பாக்ஸ் அண்ட் போலும் கனெக்ட் பண்ணியிருக்கேன், மறக்காம சொல்லிடுங்க.